ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் ஒன்றுதான், நல்ல மக்கள் போய் கெட்ட மக்கள் மாத்திரம் எஞ்சி இருப்பார். மறுமை நாள் நடக்கிற நேரத்தில் ஒரு நல்ல மனிதன் இருக்க மாட்டான், அது புரிஞ்சுக்கங்க. எப்படி நல்ல மனிதன் இருக்கிற நேரத்தில் மறுமை நாள் என்ன செய்யாது, ஏற்படாது. இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காற்று அடிக்கும், அவர்களுடைய அக்குள்கள் வழியாக அந்த காற்று என்ன செய்யும், அவர்களை தாக்கும். அதற்கு பின்னால் ஒவ்வொரு நல்ல உயிர்களை தாங்கிய உடல்களும் என்ன செய்துவிடும், மரணித்துவிடும். கடைசியாக எஞ்சி இருப்பவர்கள் எல்லாம் கழுதைகள் போன்று வீதிகளிலே உறவு கொள்ளக்கூடிய அமைப்பில் கெட்ட மோசமானவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். யதஹாரஜூன ஃபீஹா தஹாருஜல் ஹுமுர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅலைஹிம் தகூமுஸ் ஸாஅ, அவர்கள் மீதான் மறுமை நாள் ஏற்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி கெட்டவர்கள் தங்கி இருக்கிற காலகட்டத்தில் தான் மறுமை நாள் ஏற்படும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப புரிஞ்சுக்கங்க, மறுமை நாள் கெட்டவர்கள் மட்டும் எஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி.